ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் சிஎஸ்கே லோகோ கோல்டனாக மாற்றி டெக்ஸ்ட்டையும் கோல்டனாக மாற்றிருக்கோம். இந்த டுட்டோரியலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் பண்ணணும்னா சில ஆப்லாம் தெரியும். அந்த ஆப்பெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆப் ஃபோனோட்டோ அப்படிங்கிற ஆப்பில் போய் நான் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஒயிட் ட்ராக் நிறையா இருக்கும். நான் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், அதனால் ஒயிட் எடுத்துக்கிறேன். அடுத்து மேலே டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கொடுத்து நான் மினோஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் என்ன அந்த டெக்ஸ்ட் வைக்க போகிறேன்னா அந்த மினோஜ் எக்ஸ்கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் டெக்ஸ்ட் வைக்க போகிறேன். அதனால் நான் மினோஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை செல்ஸ் பண்ணலாம் இல்லை நான் தப்பாக அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் ரீஎடிட் பண்ணலாம். அடுத்து ஃபாண்ட்டோட கலரை மாற்றலாம். நீங்கள் ஃபாண்ட்டோட கலரை மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த கலரில் வேணும் அந்த கலர்லேயும் வச்சுக்கலாம். 30 ஜஸ்ட் ஃபார் கலர் மட்டும்தான் இந்த இன்னொரு ஆப்பில் போட்டு ஒன்றையும் மாற்றுவோம். அப்புறம் சிஎஸ்கே லோகோ ஃபாண்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆல் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போய் நீங்கள் தொலைய பாருங்கள். சிஎஸ்கே ஃபாண்ட் உங்களுக்கு என்னதான் தொலைவினாலும் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் நம்ம மை ஃபாண்ட் அப்படிங்கிறத போய் நம்ம சிஎஸ்கே லோகோ ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வழி இருக்குது. அந்த வழியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஎஸ்கே ஃபாண்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் அந்த ஆப்பில் உங்களுக்கு மை ஃபாண்ட் அப்படிங்கிறது கீழே வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைல் மேனேஜரில் உள்ளே போய்க்கணும். ஃபைல் மேனேஜரில் உள்ளே போயிட்டு இந்த ஃபோனோட்டோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை கண்டுபிடிச்சு ஓகே கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ஃபாண்ட் அப்படிங்கிறது போய்க்கணும். ஃபாண்ட் அப்படின்னு கூடமே நான் சிஎஸ்கே ஃபாண்ட்டுன்னு சொல்லி கீழே இருக்குது. அந்த சிஎஸ்கே ஃபாண்ட் அப்படிங்கிறது நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நம்மளாம் ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கேன். சிஎஸ்கே ஃபாண்ட் வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ பண்ணியாச்சு, அதனால் மறுபடியும் நான் பண்ண வேண்டியதில்லை. அதனால் அங்கே தள்ளிவிட்டு போட்டு நான் ஃபோட்டோஷாப் டச் அப்படிங்கிறது உள்ளே போய்க்கிறேன். அதுக்குள்ளே போனவே கீழே இருக்கிற ப்ளஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். நியூ ப்ராஜெக்டில் வந்தாச்சு. மேலே இருக்கிற இமேஜ் ஆடுற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டேரெக்டாக வந்துடும். உங்களுக்கு ஃபோல்டர் வைஸ் என்ன மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்துடும். நான் ஆல்ரெடி சிஎஸ்கே லோகோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதை வச்சு நான் பண்ண போகிறோம். அதனால் சிஎஸ்கே லோகோ சென்னை சூப்பர் கிங் அப்படின்னு தெளிவாக எழுதி போட்டிருக்கோம். இப்போ அதை நம்ம கொஞ்ச நேரத்தில் அதை அழிச்சு போட்டு நம்ம பேர் வைக்க போகிறோம். அதுக்கு நான் டுட்டோரியலில் இந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணேன் ஃபோனோட்டோ அப்படிங்கிற ஆப் வச்சு அதுக்கு நான் டெக்ஸ்ட்டு நான் மினோஜ் எக்ஸ்கிரியேஷன் அப்படி நான் கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் ஆல்ரெடி இது க்ரியேட் பண்ணி வச்சங்காட்டி நான் அதை கட் பண்ணிட்டேன். அடுத்து பின்னாடி ஒயிட்டாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேஜிக் கொடுத்து இங்கே ஒரு கிளிக் பண்ணி மேலே கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அந்த ஒயிட் போயிடும். அப்புறம் அந்த செலக்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு டிசெலக்ட் கொடுத்துருங்க. அப்புறம் செலக்ஷன் கொடுத்து மினோஜ் அப்படிங்கிறது தனியாக எடுத்து லேயர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மினோஜ் அப்படி மட்டும் தனியாக லேயருக்கு போயிடும். அடுத்து அதே மாதிரி தான் எக்ஸ்கிரியேஷன் பண்ணுங்கள். பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஹைடு பண்ணி போட்டு, ஏன்னா அந்த கரெக்டாக இடத்துக்கு கொடுத்துருக்கு அந்த எக்ஸ்ட்ரா இடத்துல இருக்கும். அதனால் அந்த மாதிரி மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கும். அந்த மினோஜ் அப்படிங்கிறது சென்னைக்கு நேராக செட் பண்ண போகிறேன். மினோஜில் சென்னைக்காகவும் பிக்ஸ் அப்படிங்கிறது சூப்பராகவும் கிங்ஸ் கருத்தில் கிரியேஷன்ஸ் அப்படின்னு வந்தால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதே மாதிரியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சு பண்ணால் டிஃபால்ட்டாக பண்ணுறக்கும் இந்த மாதிரி வச்சு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ இதே மாதிரி நான் மினோஜ் எக்ஸ்கிரியேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணி சேவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் சம்டைம்ஸ் இந்த ஆப் விட்டே வெளியே போயிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். கிரியேஷன்ஸை செலக்ட் பண்ணி இந்த வார்ப் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள போகிறோம். இந்த வார்ப் அப்படிங்கிறது நமக்கு தகுந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டை இழுத்து போகிறது, நகர்த்துறது, சுருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட்டை பண்ணுறது. அதுக்கான இந்த வார்ப் யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லை, ஃபோட்டோ மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஃபோட்டோ யூஸ் பண்ணேன், நம்ம டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணங்காட்டி வெறும் டெக்ஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணுறோம். அந்த கிங்ஸ் எப்படி அந்த பெண்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து இதே மாதிரி பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான வந்துருச்சு. இப்போது நம்ம ஃபாண்ட் எல்லாம் நம்ம டெக்ஸ்ட் பண்ணதெல்லாம் ஹைடு பண்ணிவிட்டு அப்புறம் மேலே கிளிக் பண்ணி பாயிண்டர் எடுத்து வச்சுட்டு இங்கே சைடில் எரேசரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சென்னை சூப்பர் கிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம அழிச்சிடலாம். ஏன்னா நமக்கு நம்மளோட இது இருக்குது, மினோஜ் எக்ஸ்கிரியேஷன்ஸ் அப்படி இருக்குது. அப்புறம் அதை அழிச்சிட்டா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபாண்ட் எல்லாத்தையும் ஸ்னோ பண்ண வச்சிடலாம். கிரியேஷன்ஸ் ஃபிக்ஸ் மினோஜ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டோ பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் ஒட்டுக்கா பண்ணோன்னா இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேட்ச் விசிபிள் அப்படின்னு அதை கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுக்கா ஒரே இமேஜாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் டெக்ஸ்ட் இதுக்குள்ளே மேலே ஒரு அப்ளை பண்ணணும், கோல்டனாக வரைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி ஒன்று டவுன் பண்ணி வச்சுருந்தேன். நான் டவுன் பண்ண இமேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதை டவுன் பண்ணிக்கேன். அந்த கோல்டு மாதிரி இருக்கும், இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
அந்த இமேஜ் உள்ளே கொண்டு வந்து இந்த லோகோ சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இல்லை எந்த நேரத்தையெல்லாம் போல்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கேன். நான் அந்த லோகோக்கெல்லாம் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் வந்து லைட்டாக மேலே தூக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த கீழே இருக்கிற நம்ம லோகோ வந்து மொத்தமாக செலெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பிக்சல் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகிடும். கீழே வந்து செலக்ட் பண்ணி எடிட் கட் பண்ணால் எல்லாமே அது மட்டும் வந்துடும். நம்மளுக்கு அது மட்டும் வேணும், அதனால் நான் அக்செப்ட் தர போகிறோம். அதனால் அது மட்டும் தனியாக வந்துடும். நம்ம அந்த லோகோ வந்து ஹைடு பண்ணால் நம்மளுக்கான கோல்டன் லோகோ நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு லைட்டாக தான் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணணும். அது கொஞ்சம் டூப்ளிகேஷன் எடுக்கணும். அதையும் ஒன்று டைம் காப்பி பண்ணுறோம். அடுத்த கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் அதுக்கு எஃபெக்ட் போட போகிறோம். எஃபெக்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஷேடோ மோடு இது வந்து 90 டிகிரி +ல் இருக்குது. வச்சு லைட்டாக ஒரு 2 பாயிண்ட் மட்டும் வைங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப வச்சுன்னா அது கொஞ்சம் அடிச்சமாக இருக்கும். வச்சு ஓகே கொடுத்துங்க. சைடில் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு ஷேடோ வந்துச்சு. மேக்கடை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆர் ரைட்டு எப்படி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ரைட்டில் கொடுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் ரைட்டில் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. சரி கொடுத்து பேக் அமுத்தி இதான் நமக்கு உண்டான CSK லோகோ. அப்புறம் பேக் அமுத்தி சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் சேவ் பண்ண மேலே கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி இருக்கும். அவங்க எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை கொடுத்து இதை வந்து பேன் அப்படிங்கிற சேவ் பண்ணிங்கன்னா நான் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணல உங்களுக்கு சைடில் இருக்கும் என்னோடய மியூசிக் ஸ்பேஸும். அதை வந்து பின்னாடி வந்து எதுவுமே இல்லாமல் இந்த லோகோவும் டெக்ஸ்ட் மட்டும் தனியாக தெரியுற மாதிரி நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் பேண்டாக நல்லா இருக்காது, அதனால் பிளாக் மாற்றிங்க. கோல்டுக்கு பிளாக் எப்பவுமே சூப்பராக இருக்கும். அதனால் நான் பிளாக் வச்சுக்கிறேன். பேக் அமுத்தி சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே உங்களுக்கு கேலரி சேவ் பண்ணாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 3 எழுத்து, அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னோடய வார்த்தை வந்து 2 வார்த்தை. அதனால் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இளைய தளபதி இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக பண்ணது, உங்களுக்காக காட்டுறேன். இளைய தளபதி இந்த 2 வார்த்தையை மட்டும் வச்சும் இந்த லோகோக்குள்ளே அடக்கிடலாம். அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி இது உங்களுக்கு எந்த மாதிரி பேர் வருதோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் லோகோ மேலே இருக்கிறதெல்லாம் மாற்றிக்கலாம். யூடியூப்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரியும் எல்லாமே பண்ணலாம். அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். நன்றி, தேங்க்யூ, பை பாய்.